வணக்கம். இன்று மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏறத்தாழ 20 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர். பல்வேறு சிறப்புகளுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளானவர். தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஆங்கிலம் என பல்வேறு மொழிகளில் புலமை பெற்றவர். பள்ளி பருவத்தில் பல சாதனைகளை புரிந்தவர். நடிகராக வலம் வந்த போது இந்தியாவில் அதிக சம்பளம் ஈட்டக்கூடிய பெண் நடிகராக, பெண் நட்சத்திரமாக உச்சத்தில் இருந்தவர். அரசியல் பயணத்தில் பல்வேறு நெருக்கடிகள் வந்தபோது அவற்றையெல்லாம் தவிடுபொடியாக்கி தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக, பெண் ஆளுமையாக வலம் வந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் வரவேற்புகளையும் கடுமையான விமர்சனங்களையும் கண்டிருக்கின்றன. பெண்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தமிழ்நாட்டில் தனி மகளிர் காவல் நிலையங்களை கொண்டு வந்தவர். தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர். குழந்தை தொட்டில் திட்டத்தை கொண்டு வந்தவர். அதேபோல் மதமாற்ற தடை சட்டம், ஆடு கோழிகளை பலியிடுவதற்கான தடை சட்டம் போன்ற சட்டங்களை கொண்டு வந்து எதிர்ப்புகளை எதிர்கொண்டவர். பின்னாளில் அந்த சட்டங்களை திரும்ப பெற்றுக் கொண்டவர். தான் ஒரு பிராமண பெண்ணாக இருந்தாலும் கூட மதவாத சக்திகளோடு எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளாமல், காங்கிரஸோடு அரசியல் தொடர்பு எதுவும் இல்லாத அதே வேளையில் பாரதிய ஜனதாவோடும் அரசியல் தொடர்பை வைத்துக் கொள்ள விரும்பாத ஒரு நபர். 2011ஆம் ஆண்டு RSS இயக்கம் தமிழ்நாட்டில் பேரணி நடத்த முயன்ற போது அதற்கு தடை விதித்தவர். 2014ஆம் ஆண்டு RSS இயக்கம் பேரணி நடத்துவதற்காக நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று அதை நடத்துவதற்கு முயற்சி செய்த போது சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி அதை தடுத்து நிறுத்தியவர். அது மட்டுமல்லாது சங்கராச்சாரியார் போன்ற ஆளுமை மிக்க மதவாத சக்திகளை கைது செய்து பிரமிப்பை ஏற்படுத்திய ஒரு நபர். இவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்த போதும் கூட இன்றைக்கும் தமிழ்நாட்டில் போற்றப்படக்கூடிய ஒரு நபராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு நலத்திட்டங்கள் வரும்பொழுது அது தமிழர்களுடைய நலனுக்கு உகந்ததா, தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு உகந்ததா என்று ஆய்வு செய்வதில் உறுதியாக இருந்தவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய இந்த சூழலில் மொழி பாதுகாப்பு போன்றவற்றில் தன்னை உறுதியாக காட்டியவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறிப்பதாக இருந்த வேளையில் அதை கடுமையாக இரும்பு கரம் கொண்டு தடுத்து நிறுத்தியவர். நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். தேர்தல் களத்தில் இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் உச்சத்தில் இருந்தபோது மோடியா லேடியா என்று உறக்க சொன்ன ஒரு வீர பெண்மணி ஜெயலலிதா அவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இந்த மண்ணில் இன்றும் உருவாக வேண்டும் என்பதை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருக்கு இந்த வேளையில் நாம் புகழ் வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.